வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். லஞ்ச ஊழல் 9 மாதங்களில் 45 போலீஸ் அதிகாரிகள் கைது. லஞ்சம் பெற்றது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது முதலிய ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த ஜனவரியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரையில் அரச மலேசிய போலீஸ் படையைச் சேர்ந்த 45 போலீஸ்காரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைதீன் பிச்சை தெரிவித்தார். இதே காலகட்டத்தில் பல்வேறு குற்றங்களுக்காக 27 போலீஸ்காரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டுள்ளனர். அதில் 13 பேர் குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அயூப் கான் சுட்டிக்காட்டினார். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் நேர்மை மற்றும் தரநிலை இணக்கத்துறை விதிமுறைகளை மீறியதாக சந்தேகிக்கப்படும் போலீஸ்காரர்களுக்கு எதிராக 1557 ஒழுங்கு நடவடிக்கை அறிக்கைகளையும் 1118 விசாரணை அறிக்கைகளையும் திறந்துள்ளதாக அயூப் கான் குறிப்பிட்டார். இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் இணைந்து அரச மலேசிய போலீஸ் படை நடத்திய லஞ்ச ஊழல் எதிர்ப்பு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அயூப் கான் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் லஞ்சத்தை நிராகரிப்பதில் தங்களின் நேர்மையை வெளிப்படுத்தி போலீஸ் படைக்கு பெருமை சேர்த்த 51 போலீஸ்காரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் பாராட்டு பத்திரத்தை பெற்றனர். பினாங்கு தாசே குலுகூரில் ஏற்பட்ட கைகலப்பில் உள்ளூர் ஆடவரின் கண்ணை தோண்டி கடும் காயத்தை விளைவித்த அந்நிய நாட்டு பிரஜை ஒருவர் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பட்டவர்த் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்படவிருக்கிறார். அகதிக்கான ஐநா தூதரக அட்டையை வைத்துள்ள 28 வயதுடைய அந்த ஆடவர் தற்போது 3 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வேளையில் அவர் மீது குற்றவியல் சட்டம் 352 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என்று செபராங் பிராய் மாவட்ட போலீஸ் தலைவர் அன்வர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அந்த நபருக்கு எதிரான தடுப்பு காவல் முடிந்த நிலையில் தடுப்பு காவல் அனுமதி நீட்டிக்கப்படும் என்றும் அவர் விளக்கினார். கடந்த சனிக்கிழமை தாசே குலுகூர் ஜலான் ஆரா கூடாவில் நிகழ்ந்த கைகலப்பில் 52 வயதுடைய உள்ளூர் ஆடவர் பார்வையை இழந்துள்ளார். அவரின் கண் தோண்டப்பட்டதால் பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். மிக மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட அந்த 28 வயதுடைய அந்நிய பிரஜையின் பின்னணி விவரங்களை மலேசிய குடிநுழைவுத்துறையிடமிருந்து போலீசார் கோரியுள்ளதாக அன்வர் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் நுழைய தடை உத்தரவு வழங்கப்பட்ட ஒரு வெளிநாட்டவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஆந்தனி லாக், அந்த நபர் மலேசிய விமான நிலையங்கள் நிறுவனமான MAHB-யின் ஊழியர் அல்ல, மாறாக ஏரோடாராட் சர்வீசஸ் பிரஹாட் நிறுவனத்தின் ஊழியர் என்று தெரிவித்தார். மலேசியா ஏர்லைன்ஸின் தாய் நிறுவனமான மலேசியா ஏவியேஷன் குரூப்பின் கீழ் ஏரோடாராட் செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார். NTL வழங்கப்பட்ட பயணிகளை அவர்கள் கடைசியாக புறப்பட்ட இடத்திற்கு திருப்பி அனுப்புவது அனைத்து விமான நிலையங்களிலும் வழக்கமான நடைமுறையாகும். அந்த ஊழியரை குறிப்பிட்ட அப்பயணி கோபத்தை தூண்டும் விதமாக நடந்து கொண்டார் என கூறினார். பயணிகள் சில சமயங்களில் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளலாம், ஆனால் எந்தவொரு சூழ்நிலையிலும் ஊழியர்கள் தங்களின் செயலை நியாயப்படுத்த முடியாது என்று ஆந்தனி லாக் கூறினார். அவர் நம்முடைய விமான நிலையங்களில் ஒரு ஊழியராக இருப்பதால் அவர் எப்போதும் தொழில்முறை ரீதியாக பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஊழியர் அவ்வாறு நடந்து கொண்டது குறித்து விளக்கம் கொடுக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நடந்து கொண்டிருக்கும் விசாரணை முடிவடையும் வரை தற்காலிகமாக அவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் என ஆந்தனி லாக் விளக்கினார். மலேசிய அரசாங்கத்தின் தலைவரான டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமை அவதூறு செய்யும் வகையில் சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்று பரவியது. அந்த விவகாரம் தொடர்பாக பலர் போலீசில் புகார் செய்திருந்தனர். அந்த விவகாரத்தை காவல்துறை கடுமையாக கருதி விசாரித்து வருவதாக அரச மலேசிய காவல்துறையின் தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். இதுவரை இவ்விவகாரம் தொடர்பில் 11 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த காணொலியில் பிரதமர் அன்வார் இஸ்ரேலை அங்கீகரித்ததாக தவறான தகவல் பரப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவர் இதை மறுத்துள்ளார். அவர் இஸ்ரேலை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்றும் மலேசியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எவ்வித தூதுறவு உறவும் இல்லை என்றும் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெளிவுபடுத்தினார். காவல்துறை இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வருவதோடு இதில் தொடர்புடையவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கருப்பு நிற டொயோட்டா ஹைலாக்ஸ் வகை வாகனத்தை ஓட்டிச் சென்ற ஒருவர் காவல்துறையினரால் மூவாரில் இருந்து கோலாலம்பூர் வரை சுமார் 180 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தப்பட்ட சம்பவம் இன்று அதிகாலையில் நிகழ்ந்துள்ளது. இருப்பினும் அந்த வாகனத்தை செலுத்திய ஓட்டுநர் தப்பிவிட்டார். மூவார் மாவட்ட காவல்துறையின் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் கூறுகையில், இச்சம்பவம் இன்று அதிகாலை 2:30 மணிக்கு மூவார் ஜலன் பக்ரியில் போக்குவரத்து சமிக்கை விளக்கை மீறிச் சென்றதால் நிகழ்ந்தது என்று கூறினார். மூவார் மாவட்ட காவல் நிலையத்திலிருந்து வந்த ஒரு ரோந்து கார் அந்த வாகனத்தை நிறுத்தும்படி கூறிய போது சந்தேக நபர் தனது வாகனத்தை வேகமாக செலுத்தி தப்பிவிட்டார். மலாக்கா காவல்துறை, புக்கிட் அமான் காவல்படை, கோலாலம்பூர் காவல்துறையின் போக்குவரத்து பிரிவின் உதவியுடன் சந்தேக நபரை ஜலன் சான்சாவுலின் வரை துரத்தினர். இருப்பினும் சந்தேக நபர் போலீஸ் வாகனம் செல்ல முடியாத கரடு முரடான பாதையிலும் ஒரு சாலையின் எதிர் திசையிலும் வாகனத்தை ஓட்டி தப்பிவிட்டார். தற்போது சந்தேக நபரையும் குறிப்பிட்ட அந்த வாகனத்தையும் கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் நடைபெறுகிறது. பொதுமக்களுக்கு இந்த வாகனம் அல்லது சந்தேக நபர் குறித்த தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் கேட்டுக்கொண்டார். இன்று நள்ளிரவு 12:01 முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை ரான் 97, ரான் 95 மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி ரான் 97 லிட்டருக்கு 3 ரிங்கெட் 19 சென்னாகவும், ரான் 95 லிட்டருக்கு 2 ரிங்கெட் 5 சென்னாகவும், டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கெட் 95 சென்னாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சபா, சரவா மற்றும் லபோனில் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கெட் 15 சென்னாகவே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும் மடானி அரசாங்கத்தின் 2 வருட நிறைவும் பொதுச் சேவைகள் சீர்திருத்த தேசிய மாநாடு நிகழ்ச்சியில் போலீஸ் சம்மன்களுக்கு 60 விழுக்காடு வரை கழிவு வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு 50 விழுக்காடு கழிவு வழங்கப்பட்டதை விட இவ்வாண்டு வழங்கப்படும் கழிவு அதிகரித்துள்ளது என்று உள்துறை அமைச்சின் தகவல் தொடர்பு பிரிவின் செயலாளர் ஃபைரோல் நிசாம்சி ரூஸ் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சம்மன்கள் செலுத்துவதற்காக 25 முகப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சோடு பிற அமைப்புகளின் சேவைகளும் வழங்கப்பட உள்ளன. குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பு, அமைதி, வெளிநாட்டவர்களை நிர்வகித்தல், குடியுரிமை, எல்லை மேலாண்மை ஆகியவற்றில் அமைச்சு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கப்படும் என்றார் அவர். கடந்த வியாழக்கிழமை குவாங்கில் சைக்கிள் சவாரி செய்து கொண்டிருந்த சிறுமி ஒரு வாகனத்துடன் மோதி காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் தனது உடை சங்கிலியில் சிக்கிக்கொண்டு விழுந்ததால் ஏற்பட்ட விபத்து என்று காவல்துறை கூறியுள்ளது. சுங்கைபுலோ மாவட்ட காவல்துறையின் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹாஃபிஸ் முகமது நூர் கூறுகையில், இந்த சம்பவத்தை நேரில் கண்ட 5 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தமது தரப்பு இம்முடிவுக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். அவர்களில் 2 அந்த சிறுமி சாலையில் விழுந்து கிடப்பதைக் கண்டு உதவிக்கு சென்றனர். மேலும் சிறுமி பயன்படுத்திய சைக்கிளை ஆய்வு செய்த போது வேறு ஏதாவது வாகனம் மோதியதற்கான எந்த அடையாளமும் இல்லை என்றார் அவர். இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் தவறான தகவல்கள் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும், இச்சம்பவம் தொடர்பாக 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் 43(1) பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் போட்டியில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த தகுமா ஒபாயாஷியிடம் தோல்வியை சந்தித்த மலேசியாவின் ஒற்றையர் பூப்பந்து வீரர் லியோன் ஜூன் ஹாவ் அப்போட்டியின் தொடக்க கட்டத்திலேயே வெளியேறினார். கடந்த வாரம் ஜப்பான் மாஸ்டர்ஸ் 2வது இடத்தை பிடித்த 25 வயதான லியோன் ஜூன் ஹாவ் ஷென்சன் ஜிம்னேசியமில் இன்று மாலை நடைபெற்ற ஆட்டத்தில் தமது அபார திறமையை வெளிக்காட்ட தவறி 21-12, 21-11 என்ற நேர் செட்டில் தோல்வியடைந்தார். ஜப்பானிய ஆட்டக்காரர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். அதே சமயம் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ஆங் யூ சின், தியோ இ இணையினர் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்தனர். அவர்கள் முதல் செட்டை வென்ற போதிலும் இறுதியில் டென்மார்க் வீரர்களிடம் தோல்வியடைந்தனர். பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெற்றி கூட்டணியான பலிதான் எம்தீனா ஆகியோர் சீன நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேட் மலேசியா இன்று கிளாந்தான், திரங்கானு, பஹாங் ஆகிய மாநிலங்களில் கடுமையான தொடர் மழை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை வரும் சனிக்கிழமை வரை நீடிக்கும் என அது தெரிவித்துள்ளது. கிளாந்தானில் தும்பாட், பசிர் மாஸ், கோத்தபாரு, ஜல்லி, தனாமேரா, பச்சோக், மச்சாங், பசிர் புத்தே, கொலக்கராய் ஆகிய பகுதிகள் இந்த எச்சரிக்கையின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன. பஹாங்கில் ஜெராந்தோட், குவாந்தான், பக்கான், ரொம்பின் ஆகிய பகுதிகள் உள்ளடங்கும்.
மக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் சமூக ஊடக பக்கங்களிலும் வெளியிடப்படும் மிக அண்மைய வானிலை தகவல்களை பெறலாம் என்று மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. ஜோஹர் புக்கெட் கம்பீரில் ஒரு கண்டெய்னர் லாரியும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 5 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த விபத்து பிற்பகல் 3 மணி அளவில் புக்கெட் கம்பீரிலிருந்து பாகு செல்லும் சாலையில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. சமூக ஊடகங்களில் தீவிரமாக பரவிய காணொலியில் சில குழந்தைகள் உட்பட பலர் விபத்து நடந்த இடத்தில் காயமடைந்துள்ளதாக தெரிகிறது. ஒரு ட்ரெய்லர் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த விபத்து நிகழ்ந்ததை மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் உறுதிப்படுத்தினார். இந்த விபத்தால் சாலை மையப்பகுதி முற்றிலும் அடைபட்டு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.